அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தீர்ப்பை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த தண்டனை விவரங்கள் குறித்து நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன? இந்த தீர்ப்பு இன்றைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது ஒரு ரெப்யூட்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். அதில் இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்திருக்கு. இதற்கு மேக்சிமம் பனிஷ்மெண்ட்டான ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறத நான் வரவேற்கிறேன். அது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பாக தான் நான் பார்க்கிறேன். என்னென்ன பிரிவுகளின் கீழ் இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குது? ரெமிஷன் இந்த வழக்கில் 30 ஆண்டுகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நீதிமன்றம் உத்தரவிட்டு தீர்ப்பில் தெரிவித்திருக்கிறாங்க. அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய பார்வை? இன்னும் நான் தீர்ப்பினுடைய விவரம் முழுவதுமாக படிக்கல. 11 குற்றச்சாட்டுகளும் அந்தந்த குற்றச்சாட்டிற்கு எது மேக்சிமம் பனிஷ்மெண்ட்டோ அதை வழங்கப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக பர்டிகுலர் ஒரு செக்ஷனுக்கு, பிஎன்எஸ் செக்ஷனுக்கு ஆயுள், அது என்ன செக்ஷன் நான் சொல்ல விரும்பல, ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. அதுவும் 30 ஆண்டு காலம் விதவுட் ரெமிஷனாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை நடத்திய விசாரணை சிறப்பு வழக்கினர் என்ற முறையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் என்ன? ஏதேனும் எதிர்கொண்டீர்களா? இல்லது இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகளை நிரூபிப்பதற்கு ஆவணங்களில் ஏதேனும் சிக்கல்கள் இருந்ததா நீங்கள் பார்த்தீங்களா? இந்த வழக்கினுடைய சிறப்பு அரசு வழக்கறிஞர் என்ற முறையில் பிரச்சனைகள் அப்படின்னு நான் எதையுமே கவனிக்கல இதில். ஏன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உடைய புலன் விசாரணை மிக தெளிவாக இருந்தது. அவங்க ஒரு சின்ன ஒரு விஷயத்தை கூட அவங்க லெத்தார்ஜிக்காவோ ஏதாவோ விடலை. எல்லாவற்றையும் மிக நுணுக்கமாக புலன் விசாரணை செஞ்சு அவங்க ஆதாரங்களை கொண்டு வந்திருந்தாங்க. இதுல குறிப்பா தடயவியல் துறை, அறிவியல் துறை, அறிவியல் பூர்வமான ஆதாரங்களை நான் ரொம்ப முக்கியமா பார்க்கிறேன். குறிப்பாக அந்த போன்ல இருந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே, அது போக எப்படி இந்த குற்றவாளியை இந்த வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டான்றது, இது எல்லாமே ஆதாரங்கள் வாய்மொழி சாட்சியம் இருந்தாலும், ரெஸ்கெஸ்டே எவிடன்ஸ் இதுல இருந்தாலும், ஐ விட்னஸே இருந்தாலும், அறிவியல் பூர்வமான ஆதாரம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இதுல அப்படின்னு நான் பார்க்கிறேன். இந்த வழக்கில் சாட்சிகள் விசாரணை தொடங்கியது முதல் சுமார் 1 மாத காலத்திற்குள் சாட்சிகள் விசாரணை 29 சாட்சிகள் விசாரணைகள் முடிவடைந்தது. சாட்சிகள் விசாரணைகளில் சாட்சிகள் ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு? விசாரணை அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு எப்படி இருந்துச்சு? எல்லாமே சுமூகமாக தான் இருந்ததுங்க. இது ஒரு பெண்ணுக்கு ஏற்படுகிற அநீதி அப்படின்ற பட்சத்துல எல்லாருமே, அனைத்து சாட்சிகளும் சரி, புலன் விசாரணை அதிகாரிகளும் சரி, ரொம்ப கவனத்தோட தான் இதை கையாண்டாங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாமே நல்ல முறையில் தான் இருக்கு. இந்த வழக்கில் 29 சாட்சிகளும் பிறல் சாட்சிகள் இல்லை அப்படின்னு நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க. 29 சாட்சிகளும் பிறல் சாட்சிகள் இல்லாததற்கு விசாரணையினுடைய போக்கு தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பிறவி சாட்சிகளாக மாறாததற்கு காரணம் விசாரணையின் போக்கு அப்படின்றத விட, சரியான பர்சன்ஸை இதுல சாட்சிகளா போட்டிருக்காங்க அப்படின்னு தைரியமா சொல்லலாம். சரியான உண்மையான சாட்சிகள் இருக்கும் பட்சத்துல அவங்க பிறல் சாட்சிகளாக மாற வாய்ப்பு இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.